11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரொம்ப நல்லா தெரியும். தெரியாமல் யாராவது இருக்க முடியுமா தமிழ்நாட்டில்? கலைஞரோட டாக்டரு, ஷீ இஸ் டூயிங் சம்திங் குட் டு தி சொசைட்டி. நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அதனால் தெரியும். டிவியில் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் நல்லதாகவே பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பண்ணாங்க அந்த அம்மா. உண்மையிலே அது மாதிரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரியாது. நல்லா பேசுவாங்க, மக்கள் நல்லா செயல்படுவாங்க. தூத்துக்குடியில் அவங்க தொகுதியில் நல்லா செயல்படுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்கும். துணிச்சலான செயலாம் செஞ்சுருக்கான்ற ஒரு இப்போ பார்த்துருக்கேன், ஆர்டிக்கல் பார்த்தேன். கவிஞர் கனிமொழி அவங்க நெய்மான அடையாளம் வந்து அதுதான், கவிஞர் தான் அடையாளம். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப அவங்களோட ஃபேன். அவங்க மேடம் பப்ளிசிட்டி வாங்கலை, நல்லவங்க பேர் வாங்கியிருக்காங்க, அது ஓகே. தெரியும். கனிமொழி நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அதனால் தெரியும். டிவியில் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் நல்லதாகவே பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய நீங்கள் நன்மைகள் செஞ்சுட்டே இருக்கணும் ஏழை மக்களுக்கு. யாரு? கருணாநிதி பண்ணும் நல்லவங்க தான், அரசியல்வாதி நல்லா தெரியுது. எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க, நான் அவங்களோட தான் இருக்கிறேன், சிஐடி காலில் தான் இருக்கிறேன். ஆமாம். கலைஞரோட டாக்டரு, ஷீ இஸ் டூயிங் சம்திங் குட் டு தி சொசைட்டி. கலைஞர் தான் ஞாபகம் வரும். கனிமொழி மேடம், நான் குமரன் சில்ஸில் வேலை செய்யும் போது நான் அட்டன் பண்ணியிருக்கேன், நல்லியில் அட்டன் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து நல்லவங்க. பொங்கலுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அங்கே நடேசன் பார்க்காண்ட. தமிழர் இது அவங்க அப்பா வந்து ஆட்சியில் இருக்கும்போது தமிழருக்கு வந்து கலாச்சாரம் கலை நிகழ்ச்சி நடத்துனாங்க. இப்போ வருது எனக்கு, கலை நிகழ்ச்சி நடத்துனாங்க ஃபுல்லாக. எல்லாருமே நாட்டியம் எல்லாமே பண்ணாங்க அந்த அம்மா. உண்மையிலே அது மாதிரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரியாது. 20 வருஷம் இருக்கும், எனக்கு வந்து 49 வயசு ஆகுது. நான் குமரன் சில்ஸில் வேலை செய்யும் போது நான் வந்து அந்த டைம் கிடைக்கும் போது வந்து பார்த்துருக்கேன். தெரியுமே, தூத்துக்குடி எம்பி கனிமொழி அக்கா அவங்க, நம்ம சிஎம் உடைய தங்கச்சி ஸ்டாலின். இந்த திமுகவில் அவங்க அவ்வளோ பொறுப்பில் இருக்கிறாங்க, அவங்க அவ்வளோதான். வேற என்ன, நல்ல கட்சியில் நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். ஒரு பொறுப்பு இருக்காங்க, நல்லா பேசுவாங்க, மக்கள் நல்லா செயல்படுவாங்க. தூத்துக்குடியில் அவங்க தொகுதியில் நல்லா செயல்படுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்கும். ஆமாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க போயிட்டு. ஆனால் எல்லாமே திமுக பொறுத்தவரை எல்லாமே இந்த ஃப்ளட்டில் வந்து எல்லாருமே இறங்கி வேலை செய்தாங்க. இன்னும் நம்மளுக்கு கேட்டால் அவங்க கேட்குறாங்க, நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு ஓட்டு போடணும், அவ்வளோதான். நம்ம அதெல்லாம் குறை சொல்லக்கூடாதுமா. 4 பேரும் வேணும் நம்மளுக்கு. நீ தான் நான் தான் பேசக்கூடாது. நம்மளால ஆனால் எதிர்க்கு அவங்க எது வரைக்கும் என்னை பார்த்தது கிடையாது. இருக்கிறது தெரியும், அவங்க இருக்கிறது மயிலாப்பூர் சைடு தானே, ஆலூர்பேட்டில் இருக்கிறது தெரியும். நாங்களாம் அங்கெல்லாம் போக மாட்டோம். எங்கள் வீட்டுங்களாண்டா அவங்க கட்சிக்காரெலாம் அனுப்பிச்சி ஓட்டு கேட்பாங்க. நம்மளால முடிஞ்சது ஓட்டு போடணும், அவ்வளோதான். தெரியுங்க, கனிமொழி மேம். அவங்களுக்கு எம்பி. துணிச்சலான செயலாம் செஞ்சுருக்கான்ற ஒரு இப்போ பார்த்துருக்கேன், ஆர்டிக்கல் பார்த்தேன். ரொம்ப நல்லா தெரியும். தெரியாமல் யாராவது இருக்க முடியுமா தமிழ்நாட்டில்? கனிமொழி, கவிஞர் கனிமொழி அவங்க நெய்மான அடையாளம் வந்து அதுதான், கவிஞர் தான் அடையாளம். மிச்சதெல்லாம் பின்னாடி வந்த அடையாளம். எம்பிங்கிறதுலாம் 2வது 3வது மேட்ரு. தங்க மாதிரி தோணும். பொலிட்டிக்கல் லைஃப் பற்றி அவங்க நிஜமாவே கவிஞர், அது ரைட்டர். அவங்க ஹிந்துவில் வேலை பார்த்துருந்தாங்க, டெய்லி எழுதுவாங்க. இந்த அரசியல் வந்து ஒரு படுத்தலான விஷயம், அதுக்குள்ளே எப்படி அவங்க இருக்காங்கன்னு தெரியல. சுதந்திரமாக இருந்த பெண்மணி, இந்த அரசியல் வந்து நிஜமான சிக்கல் பிடிச்ச ஒரு இடம். நீங்கள் என்ன சொன்னாலும் தவறாக புரிஞ்சக்கூடிய மக்கள் இருப்பாங்க, இல்லை தவறாகவே சித்தரிப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு பெண்மணி வந்து தமிழ்நாட்டு அரசியலில் சர்வைவ் ஆகுது ரொம்ப கஷ்டம். அது ஒரு தூரம் சர்வைவ் இருக்குன்னு பெரிய விஷயம். பாராட்டுதல். கனிமொழி மேம்.
இவங்க பார்த்து உங்களுக்கு என்ன டக்குன்னு தோணும் ஃபர்ஸ்ட்? எங்க ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப அவங்களோட ஃபேன். அவங்க ரொம்ப அவங்க கட்சி ப்ளஸ் ரொம்ப அவங்களோட ஃபேன் அவரு. ஷோர். ஒரு பொலிட்டீஷியனா அவங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கைண்ட் பர்சன். ரொம்ப கைண்ட் பர்சன் அவங்க. நிறைய ஹெல்ப்லாம் கொடுப்பாங்க, நிறைய பண்ணாங்க. கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. இவங்க தெரியும். இவங்க டிஎம்கே பார்ட்டியில் இருக்காங்க, கனிமொழி மேடம் எம்பி. இவங்க பார்த்தோன்னே என்ன தோணும்? பார்த்தோன்னா அரசியல் வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவம் பண்ணணும்னு தோணுது. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். பழசெல்லாம் மறந்துடட்டும். இப்போது இப்போ இருக்கிற பீரியடில் அவங்க தொகுதிக்கு என்ன வேணும் அந்த மக்களுக்கு செய்கிறது முழு முயற்சி எடுக்கட்டும். அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா இப்போ வந்து அவங்க மேலே நான் சொல்லலை, கட்சியில் ஒரு சிலர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் இவங்க மேலே இல்லை, வரல. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லி ஏரியாவுக்கு போகிறாங்கங்கிறது பேர் இருக்குது. பேர் மட்டும் இருந்தால் போதாதுமா, இன்னும் கொஞ்சம் போன பிறந்தநாளோட இந்த பிறந்தநாள் பெட்டராக இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? இது வந்து தப்பு கிடையாது. மக்களை நம்ம ஓட்டு போடுற ஒரு எம்பி சொல்கிறது தப்பு இல்லை. தப்பு செய்யாத யாரும் கிடையாது. இவங்க மேலே நான் மிஸ்டேக்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேடத்துக்கு. இன்னும் கொஞ்சம் செஞ்சு பப்ளிசிட்டி வாங்கிக்கிட்டோம். மேடம் பப்ளிசிட்டி வாங்கலை, நல்லவங்க பேர் வாங்கியிருக்காங்க, அது ஓகே. பப்ளிசிட்டி பத்தாது. அவங்க செஞ்ச ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு பப்ளிசிட்டி பத்தாது. பப்ளிசிட்டியே சரியாக அவங்களுக்கு கிடைக்கல, ரீச் ஆகலை. உழைக்கிறாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. மிச்ச எம்பியோட அவங்க நேம் இருக்குது, அந்த நேமை தக்க வச்சுக்கணும், அவ்வளோதான். அவங்க சின்ன ஏஜில் பண்ணுறாங்க, சந்தோஷம். ஆனால் அவங்க நேமை தக்க வச்சுக்கிறது தான் எனக்கு இதாகப்படுது. ஏன்னா அவங்க வந்து கலைஞருடைய மகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? எம்பிங்கிற பதவியை விட்டுட்டு அவங்க வெளியாள் கிடையாது. அப்போ எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்தாலும் அப்பாவை தானே பாதிக்கும். அந்த மாதிரி இது வரைக்கும் பாதிக்காமல் தான் இருக்காங்க. அது நான் எந்த ஒரு பேடு மாதிரி மிச்சம் மினிஸ்டர் மேலெலாம் எம்பி அவங்க எம்எல்ஏ மேலெலாம் இப்போ நிறைய புகார்லாம் வந்திருக்கு. ஆனால் மேடம் மேலே அது இல்லை. அதில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டும். அதே அவங்களுக்கு நான் அந்த பிறந்தநாள் பரிசாக கொடுக்குறேன். விஷ் ஹாப்பி பர்த்டே கனிமொழி மேம். காட் பிளஸ் யூ. நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாகவே இருக்கணும். ஹாப்பி பர்த்டே. நீடுடி வாழட்டும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கனிமொழிக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துங்கள்மா. ஹாப்பி பர்த்டே கனிமொழி மேம். கனிமொழி அவர்களே தங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மேம். உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சார் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். தெரியாமல் யாராவது இருக்க முடியுமா தமிழ்நாட்டில்? கலைஞரோட டாக்டரு. ஷீ இஸ் டூயிங் சம்திங் குட் டு தி சொசைட்டி. நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அதனால் தெரியும். டிவியில் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் நல்லதாகவே பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பண்ணாங்க அந்த அம்மா. உண்மையிலே அது மாதிரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரியாது. நல்லா பேசுவாங்க, மக்கள் நல்லா செயல்படுவாங்க. தூத்துக்குடியில் அவங்க தொகுதியில் நல்லா செயல்படுவாங்க, நல்லா பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. துணிச்சலான செயல்லாம் செஞ்சுருக்கான்ற ஒரு பார்த்துருக்கேன், ஆர்டிக்கல் பார்த்தேன். கவிஞர் கனிமொழி, அவங்க நெய்மான அடையாளம் வந்து அதுதான், கவிஞர் தான் அடையாளம். எங்க ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப அவங்களோட ஃபேன். அவங்க மேடம் பப்ளிசிட்டி வாங்கலை, நல்லவங்க பேர் வாங்கியிருக்காங்க, அது ஓகே. Eleven days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.